அண்மை செய்தி. அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனின் மருமகள் பூர்ணிமா உயிரிழந்திருக்கிறார். 80% தீக்காயங்களுடன் வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கி கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம். தீக்காயம் ஏற்பட்டது எப்போது, எதன் காரணமாக தீக்காயம் ஏற்பட்டது, மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், இவரோட இளைய மகன் சசிமோகன், இவரது மனைவிதான் பூர்ணிமா. இவங்களுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணமான நிலையில இவர்கள் தருமபுரி, பாலக்கோடு, காரிமங்கலம் பகுதியில் வசித்து வந்துட்டு இருக்காங்க. கடந்த 18ஆம் தேதி வழக்கமா இவங்க வீட்டுல பூஜை அறையில உயரமான இடத்துல ஒரு குத்து விளக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த குத்து விளக்கை ஏற்ற பூர்ணிமா முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போது எதிர்பாராத விதமா அவங்களோட ஆடையில தீ பற்றி இருக்கு. அப்போது அவங்க உடல் முழுவதும் தீக்காயங்கள் ஏற்பட்டு அங்கிருந்து அவங்க அதாவது சசிமோகனுடைய அண்ணன் மருத்துவராக தான் இருக்காரு, சந்திரமோகன். அவருடைய மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து தருமபுரி அரசு மருத்துவமனையிலேயும் முதலுதவி சிகிச்சை அளிச்சிருக்கிறாங்க. அன்றைய தினமே, அதாவது கடந்த 18ஆம் தேதியே வேலூர்ல இருக்கக்கூடிய CMC மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுல பூர்ணிமா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவுல தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துருக்கு. இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி இன்று காலை காலை உயிரிழந்திருக்கிறாங்க. இது தொடர்பா வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் காரிமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தி இந்த இறப்பு அறிக்கையை அந்த காவல் நிலையத்துக்கு, சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய போலீசார் இங்க CMC மருத்துவமனைக்கு அவங்க பதிவு பண்ணி இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்தமான விவரங்கள், இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் எல்லாம் மருத்துவமனையிலையும் காவல் நிலையத்திலையும் கொடுத்த பிறகு உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும். அதை தொடர்ந்து அந்த உடல் வேலூர் அரசு மருத்துவமனையிலயா இல்லது தருமபுரி அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்படுமான்றது தெரிய வரும். இந்த சம்பவம் தொடர்பா வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசாரும் தருமபுரி காரிமங்கலம் போலீசாரும் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தற்போது மருத்துவமனையில முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் மற்றும் அவருடைய உறவினர்களும் இருக்கிறதா தற்போது தகவல்களா இருக்கு. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.